வெல்கம் டு ஷர்மிஸ் கிச்சன்ங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல புளிச்சக்கீரை கடைஞ்சி களி தாங்க செய்ய போறோம். வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பாருங்க, கீரை பறிச்சு எடுத்துருக்கோம். இந்த கீரை பேர் தொயிலுங்க. இது வந்து பண்ணக்கீரைங்க. இது ரெண்டும் சரி சமமா பறிச்சு வச்சிருக்கோம். அது கூட நம்ம புளிச்சக்கீரையை போட்டு கடைஞ்சிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பச்சை தட்டைப்பயிறு உரிச்சு வச்சிருக்கேங்க. இதுவும் புளிச்சக்கீரை கூட போட்டு நம்ம கடையத்துக்கு தாங்க எடுத்து வச்சுக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு 2 கைப்பிடி அளவு வச்சிருக்கேங்க. தாளிப்புக்கு தேவையான பொருள் பாருங்க: எண்ணெய், வெந்தயத்தூள், ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு 8 வரமிளகாய், தேவைக்கேற்ப உப்புங்க. பாருங்க, அடுப்பில் அம்மா வந்து சட்டி வச்சுருக்காங்கங்க. தண்ணி ஊற்றிருக்கோம், கொதிச்சிட்டு இருக்குங்க. தண்ணி வந்து சூடாகட்டுங்க. இப்போ தட்டைப்பயிர் சேர்த்துக்கலாங்க. தட்டைப்பயிர் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, தட்டைப்பயிர் பாதி குக் ஆயிடுச்சுங்க. இப்போ அம்மா வந்து கீரையை சேர்த்துக்க போகிறாங்க. கீரை நல்லா அலசி எடுத்தாச்சுங்க. இப்போ எல்லா கீரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, கீரை நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம போட்ட தட்டைப்பயிரும் பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் தாளிச்சுட்டு கடைஞ்சிடலாம். பாருங்க, இப்போ கீரைக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம வானல் வச்சாச்சு. தேவையான அளவு அம்மா எண்ணெய் ஊத்துறாங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ என்ன போடணும்? வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க. எல்லாம் பொரிஞ்சு நல்லா வருதுங்க. வரமிளகாய் போட்டாங்க. பாருங்க, வெங்காயம் வந்து வதங்கிடுச்சுங்க. இப்போ வெந்தயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயத்தூள் இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பாருங்க கீரையை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. இந்த கீரையில நம்ம இப்போ தாளிப்பை எடுத்து கொட்டி கடைஞ்சிடலாங்க. கீரையில கொட்டிடலாங்க. பாருங்க, தாளிப்பு எல்லாம் நம்ம கீரையில கொட்டியாச்சுங்க. பாருங்க, பச்சை வெங்காயம் கொஞ்சம், தேவையான அளவு கல்லுப்பு. இது வந்து நம்ம கடையும் போது தாங்க சேர்த்தணும். கடையும் போது சேர்த்து கடையணுமாங்க. ஆமா, இப்போ எல்லாம் போட்டுட்டாங்க. இப்போ அம்மா அடுப்பு மேலே வச்சு நல்லா கடையிறாங்க. பாருங்க, அம்மா நல்லா கடைஞ்சிட்டாங்க. அம்மா கொஞ்சம் டேஸ்ட் கொடுமா. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. சுற்று போதுமா? நல்லா சூடாக இருக்குங்க. இன்னும் அடுப்பை விட்டு இறக்கவே இல்லைங்க. பாருங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்க, கீரை எவ்வளோ நெகுவாக கடைஞ்சிருக்காங்கன்னு. சூப்பராக இருக்குங்க கீரை. அடுத்தது நம்ம களி ரெடி பண்ணிடலாங்க. பாருங்க, அம்மா வந்து களிக்கின்றதுக்காக உழ வச்சுட்டாங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இது கூட நம்ம ஆரிய மாவு, கோதுமை மாவு 2 போட்டுக்கலாங்க. ஆரிய மாவுன்னா வேற எதுவும் இல்லைங்க, ராகி மாவு தான். எங்க சைட்ல நாங்கள் ஆரிய மாவு தாங்க சொல்லுவோம். 2 மாவையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு களி செய்ய போறோங்க. பாருங்க, கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. ஆரிய மாவு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஆகுதுங்க. இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு களி செய்ய போறோங்க. பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு மலண்டு வந்துருச்சு. அம்மா இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து மூட்டு தனியாக வச்சுப்பாங்க. இப்படி தனியாக இதில் வந்து சுடு தண்ணியை எடுத்து வச்சுப்பாங்க. மாவு போட்ட பிறகு பத்தலைன்னா தண்ணி நம்ம இதில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ தண்ணி எடுக்கிறாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆரிய மாவு சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவுங்க. இது வந்து கடையில் வாங்கினது கிடையாதுங்க. நம்ம கோதுமை வாங்கி அலசி காய வச்சு அரைச்சதுங்க. கோதுமையை அரைச்சது. ஓகே, இப்போ 2த்தையும் நல்லா ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ துடுப்பு போட்டுக்கலாங்க. இதுதான் துடுப்பு. துடுப்பு போட்டு அம்மா வந்து கிண்டுறாங்கங்க. பாருங்க, இப்போ களிக்கவை வச்சுக்கலாங்க. இதுதான் களிக்கவை. இப்போ இது வச்சோம்னா இந்த பாத்திரம் வந்து நல்லா நகராமல் நல்லா ஸ்டிஃபாக நிற்குங்க. அதனால அதை வச்சுக்கிறதுங்க. இப்போ துடுப்பு போட்டு கிண்டணும். எவ்வளோ நேரமா? ஒரு களி கிண்டி முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம். பாருங்க, களி கிண்டி முடிக்கிறதுக்கு 1 hour ஆகுங்களாம். அவ்வளோ நேரம் இந்த மாவு வந்து வேகணுங்களாம். நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தண்ணி நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அப்பப்போ நம்ம அதில் வந்து ஒரு குளிக்கரண்டி தண்ணி ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. எங்கள் மாமியை அடுப்பில் சமைக்கலாம் அப்படின்னு சொன்னால் சலுப்பாக இருக்குது, இன்னொரு நாளைக்கு சமைக்கலாம் பாப்பா அப்படின்றவாங்க. இப்போ அடுப்பில் சமைக்கலாம் வாங்கம்மா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் உடனே வந்துடுறாங்க. சமைக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்குங்களா? வீடியோ எடுக்கிறதுனால பேசிக்கிட்டே சமைக்கிறதுனால உங்களுக்கு சமைக்கிறதே தெரியலையாங்க. ஜாலியாக இருக்குங்களா? பாருங்க, சுற்றி இருக்கிற களி எல்லாம் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுறாங்க. பாருங்க, கரண்டியை திருப்பிட்டு அந்த கரண்டியை உள்ளே விட்டு நல்லா கிண்டி எடுத்து விடுறாங்க அந்த களியெல்லாம். களி செய்கிற ப்ராசஸ் ரொம்ப பெரிய ப்ராசஸுங்க. எவ்வளோ நேரம் ஆகுது கிண்டுறதுக்கு? இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க மாவு. இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. துடுப்பு 2 துடுப்பையும் போட்டு மாற்றி இப்படி கிண்டணுங்க. பாருங்க, இப்போ களி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம களியை உருண்டை பிடிச்சிடலாங்க. பாருங்க, இப்போ களியை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ஆப்பச்சட்டியில் போடுறாங்க அம்மா. இப்போ களியை போட்டு நல்லா இப்படி உருட்டணுங்க. உருட்டி உருண்டையாக வரணும் களி. அவ்வளோதாங்க, களி ரெடி. பாருங்க, அடுத்த உருண்டையும் பிடிச்சிட்டாங்க. எவ்வளோ அழகாக பந்து மாதிரி இருக்கு பாருங்க. பாருங்க, களி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. களி நேற்று வச்ச மீன் குழம்புங்க. பழைய குழம்பு தாங்க மீன் குழம்பு. டேஸ்ட் அல்லுங்க. நம்ம இப்போ கடைஞ்ச புளிச்சக்கீரை கடையலுங்க. இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி துவையலுங்க. 3 சைட் டிஷ்ஷும் பிரமாதமாக இருக்குங்க. இப்போ எங்கள் மாமி சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. சாப்பிடுங்கம்மா. புளிச்சக்கீரையில் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க. அவங்களுக்குலாம் கீரை தான் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பாருங்கம்மா. எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குங்களா? பாருங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.